ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எடுத்த என்ட்ரி, அந்த என்ட்ரி வந்து எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க, இன்னைக்கு நான் எடுத்த என்ட்ரி வந்து பாருங்க, ஸ்டேட் பேங்க் வந்து எடுத்தேன். அது வந்து எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அ இந்த என்ட்ரி வந்து எதுக்காக எடுத்தேன் அப்படின்னாக்கா, இது ஆல்ரெடி வந்து பாருங்க, அ பிரேக் அவுட்ல வந்து இருக்கு ஆக்சுவலா. இது வந்து 1 ஹவர் கேண்டில் இது மாரி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இது வந்து பாருங்க, சரி இந்த இடத்த கேப் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்த நான் வந்து மார்க்கெட் வந்து திரும்பும்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் வந்து 5 மினிட்ஸ் கேன்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த 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 இடத்துல ஓகேங்களா. நான் கரெக்ட்டா 643.50 தான் நான் வந்து வாங்குனேன். நான் வாங்கிட்டு அதுக்கடுத்து ஒரு ₹1 வந்து பண்ணாங்க ஏறிச்சு. இங்க பிரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு, நானும் ஒரு ரிவர்ஸ் திரும்பும்னு சொல்லி நானும் பார்த்தேன். ஆனா பட் அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நான் வந்து பண்ணாங்க ஸ்டேட் பேங்க் வந்து 245 குவான்டிட்டி வாங்குனேன். 643.50க்கு நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 642.70க்கு வந்து பண்ணாங்க நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். 80 பைசே தான் ஸ்டாப் லாஸ் நான் வந்து வச்சிருந்தேன். நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அதுக்கு வந்து பண்ணாங்க ₹196 வந்து பண்ணாங்க லாஸு. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆ பூனாவாலான்னு சொல்லிட்டு பூனாவாலா பின்கார்ப் லிமிடெட். இது வந்து எதுக்காக எடுத்தேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து வைக்கிறேன் ஓகேங்களா. டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பாருங்க, இந்த மாரி வந்து பாருங்க ட்ரெண்ட் லைன் நான் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரீவியஸ் டே ஹைய பிரேக் பண்ண உடனே நான் வந்து பாருங்க என்ட்ரி வந்து எடுத்தேன். அது வந்து மார்க்கெட் கடைசி டைம்ல வந்து பாருங்க அது வந்து ட்ரிக்கர் ஆச்சு. அது வந்து கரெக்ட்டா இந்த ஹை வந்து பாருங்க 454 ஓகேங்களா. 454 பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். அது இதெல்லாம் வந்து பண்ணாங்க. அது பிரைஸ் வந்து ட்ரிகர் ஆச்சு. 454 ஆக்சுவலா நான் வந்து இல்ல அ அ இது ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்ட்ரி வந்து எடுத்தேன். 454லயே வந்து பண்ணாங்க அ அ லிமிட் ஆர்டர்ல வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அது ட்ரிகர் ஆயிட்டு பிரைஸ் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு, அதுக்கடுத்து இந்த ஐ பிரேக் பண்ண உடனே பிரைஸ் வந்து நல்லாவே ஏறிச்சு. நான் வந்து இதுல 460க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் ஆயிட்டேன். நான் வாங்குன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 454 நான் எக்ஸிட் ஆனது வந்து 460 ஓகேங்களா. இதோ இங்க பாருங்க. இப்ப 300 குவான்டிட்டி வாங்குனேன் 454க்கு. எக்ஸிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆ 460 நான் வந்து எக்ஸிட் ஆனேன். அந்த என்ட்ரி மூலமா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 1800 ஓகேங்களா. ஓவராலா இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 604 ஓகேங்களா. இப்ப நான் வந்து ஆல்ரெடி ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டாக் நான் வந்து வச்சிருந்தேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து இந்த எம்ஜிஎல் ஸ்டாக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டேன் ஓகேங்களா. எம்ஜிஎல் ஸ்டாக் வந்து நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். நான் வந்து வாங்குன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1219 நான் எக்ஸிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 1238 ஓகேங்களா. ₹19 ப்ராஃபிட் 41 குவான்டிட்டி. ஆல்மோஸ்ட் 770 அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து அ எம்ஜிஎல் வந்து நல்லா தான் இருக்கு. பிரைஸ் கண்டிப்பா ஏறும் இது. ஆனாலும் நான் வந்து ஃபண்ட் இதுனால நான் வந்து இதுல வந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். இது குளோசிங் எல்லாமே நல்லா தான் வச்சிருக்கு. வீக்லி குளோசிங் எல்லாம் கூட. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மிங் வீக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த டெலிவரின்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ்டர்டே நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கே வந்து பண்ணாங்க மார்க்கெட் ஓப்பனிங்லயே வந்து கேப் அப்ல வந்து ஓப்பன் ஆச்சு. அது ப்ராஃபிட்ல தான் நான் வந்து இருந்தேன். பட் ஆனா அதுக்கடுத்து அ பிரைஸ் வந்து குறைஞ்சிச்சு வைங்களேன். இது மார்க்கெட் ஓப்பன் ஆனது 407க்கே நான் வந்து எக்ஸிட் ஆயிருக்கலாம் ஈஸியாவே. நான் வந்து பார்த்துட்டேன். சரி பிரைஸ் நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணேன். பட் அதுக்கடுத்து அந்த பிரைஸ் கம்மியாயிட்டு அப்படியே அ அ கன்சாலிடேட்லயே இருக்கு. இது வந்து என்ன ஆகும்னு தெரியல. நான் மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் நான் எது வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேனாக்கா, 395 நான் வந்து ஸ்டாப் லாஸா செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. 395 நான் வந்து ஸ்டாப் லாஸா செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து என்னன்னு சொல்ல இது வந்து பண்ணாங்க இது ட்ரெண்ட் லைன் வந்து நல்லா தான் இருக்கு. பட் ஆனா, அந்த அளவுக்கு நல்ல ட்ரெண்ட் லைனா இது வந்து தெரியல. நம்ம வந்து இதுலருந்து எக்ஸிட் ஆக தான் பார்க்கணும். ஆக்சுவலா எம்ஜிஎல்லே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா. நம்ம அதில கூட நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பட் நான் வந்து அது எக்ஸிட் ஆயிட்டு இதில நான் வந்து இருக்கேன். பார்க்கலாம். இது ஸ்டாப் லாஸ் உள்ள மினிமம் ஸ்டாப் லாஸ் தான். ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் இல்ல. இது ஓகே தான். என்ன ஒண்ணு நான் வந்து பையிங் அமௌண்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. மத்தபடி இல்ல வேற எதுவும் விஷயம் இல்ல. அதுக்கடுத்து வந்து பாருங்க, இந்த கேபிட்டல் ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து பாருங்க, நான் 0 தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து பாருங்க, அ அப்படியே தான் இருக்கு. அத அத இன்னும் நான் வந்து எக்ஸிட் பண்ணல.
நான் வாங்குன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 124 ஓகேங்களா. அது வந்து பிரைஸ் அப்படிதான் இருக்கு. இது ஒரு 2000 அது மாரி லாஸ்ல தான் வந்து இன்னும் இருக்கு. ஓகேங்களா. இத வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. இது அந்த அ அ இந்த கேபிட்டல் ட்ரஸ்ட்டும் அப்புறமேட்டுக்கு வந்து டெலிவரி இந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து குளோஸ் பண்ணணும். நான் வந்து இன்னைக்கே லாஸ்ட்லயே தான் நான் வந்து குளோஸ் பண்ணலான்னு தான் நான் பார்த்தேன். சரி இருந்தாலும் வந்து பாருங்க, சரி அ வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் இருக்கேன். ஓகேண்ணா. ஆ நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டெலகிராம் சேனல் வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது மூலமா ஓப்பன் பண்ணுங்க. இந்த எம்ஸ்டாக்ல வந்து பண்ணாக்கா புரோக்கரேஜ் வந்து ஃப்ரீ தான். இதுல வந்து இன்ட்ராடே மார்ஜின் மட்டும் தான் ஒரு இஷ்யூவா இருக்கு. ஓகேங்களா. அவங்க வந்து சரியா தரமாட்றாங்க. மத்தபடி நீங்க நார்மல் பண்ண தந்தா, இல்ல ஆப்ஷன் எதாவது பார்த்து தந்தாலும் நீங்க வந்து பண்ணலாம். நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற மாரி இருந்தாங்க, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது மூலமா ஓப்பன் பண்ணுங்க. அப்படி இல்ல கூகுள்ல கூட போயிட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணுங்க. கூகுள்லயே எம்ஸ்டாக்ன்னு சர்ச் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.